أحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال رسول الله صلى الله عليه وسلم هو يقتطف الذنوب ويجرى له من الحسنات كعامل الحسنات كلها صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக ரட்சகன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்து உண்டாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்மருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாமல் தொடர்பாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள் இன்னும் நம்பவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக. இந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த புனிதமான ரமலான் மாதத்தின் முதல் 10 நாட்களை கடந்து இரண்டாவது 10 நாள் கடக்க இருக்கிறோம். இந்த மூன்றாவது 10 நாட்களின் சிறந்ததாக ஒன்று ஈத்திகாஃப் ஆகும். ஈத்திகாஃப் என்பது நிய்யத்துடன் மஸ்ஜிதில் தங்கியிருப்பதான் ஈத்திகாஃப் என்று சொல்வார்கள். ஹனஃபியாக்களிடம் ஈத்திகாஃப் 3 வகைப்படும்: வாஜிபான ஈத்திகாஃப், சுன்னத்தான ஈத்திகாஃப், நஃபிலான ஈத்திகாஃப். முதலாவதாக வாஜிபான ஈத்திகாஃப் என்பது ஒருவன் செயல் ஒரு காரியம் நிறைவேற்றி விட்டால் இத்தனை நாட்கள் ஈத்திகாஃப் இருப்பேன் என்று நேர்ச்சை செய்து ஈத்திகாஃப் இருப்பதாகும். அவன் செயல் அந்த காரியம் நிறைவேற்றி விட்டால் இவன் எத்தனை நாட்கள் நியத் செய்தானோ அத்தனை நாட்கள் ஈத்திகாஃப் இருப்பது, இந்த நாட்கள் ஈத்திகாஃப் இருப்பது அவனுக்கு கட்டாயமாகும். இரண்டாவதாக சுன்னத்தான இத்திகாஃப். சுன்னத்தான இத்திகாஃப் என்பது ரமலான் மாதத்தின் மூன்றாவது 10 நாட்களில், ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்களில் இத்திகாஃப் இருப்பது சுன்னத்தான இத்திகாஃப் ஆகும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பின்பற்றி வந்தார்கள். மூணாவதாக நஃபிலான இத்திகாஃப். இந்த இத்திகாஃபிற்கு எத்தகைய காலமும் எத்தகைய நேரமும் குறிப்பிடவில்லை. ஒருவன் ஆண்டு முழுவதும் அவன் நியத் செய்து கொண்டாலும் இத்திகாஃப் கூடும் என்பதாக இமாம்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இத்திகாஃப் என்பது ஒரு நாள் குறைவான அளவு கூடாது, ஒரு நாள் முழுமையா பரிபூர்ணமானால் தான் இத்திகாஃப் கூடும் என்பதாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதுக்கு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதுக்கு மாற்றமாக சற்று நேரம் தங்கியிருந்தாலும் இத்திகாஃப் கூடும் என்பதாக கூறியிருக்கிறார்கள். இதனால் தான் மஸ்ஜிதில் நுழையும் போது இத்திகாஃப் நியத் செய்து கொண்டுமானால் தொழுகையுடன் நமக்கு இத்திகாஃபின் நன்மையை பெற்றுவிடலாம் என்பதாக கூறுகிறார்கள். அடுத்து ஈத்திகாஃப் இருக்கும் நம்ம அனைத்து நேரங்களிலும், ஈத்திகாஃபில் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இருக்கும் அனைத்து நேரங்களிலும் அவன் இபாதத்துகளாகவே கணக்கிடப்படுகிறது. அதாவது அவன் விழித்திருந்தாலும் சரி, தூங்கி இருந்தாலும் சரி, அவன் இபாதத் செய்தவனாகவே கணக்கிடப்படுகிறான். இதனால் அல்லாஹ்வின் நெருக்கம் அவன் அதிகரிக்கிறது. அல்லாஹ்வின் நெருக்கம் அதிகரிக்க அல்லாஹ்வின் அருள் அவன் மீது வருகிறது. அடுத்தபடியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், எவன் ஒருவன் ஈத்திகாஃப் இருக்கிறானோ அவன் அனைத்து பாவங்களையும் விட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறான் என்றும் அவனுக்கு அனைத்து நன்மைகளும் எழுதப்படும். எப்படிப்பட்ட நன்மை சொன்னால் அனைத்து நற்செயல்களும் செய்த ஒரு நன்மையை போன்று அவங்களுக்கு நன்மை எழுதப்படும் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். இந்த ஹதீஸின் 2 சிறப்புகள் இருக்கிறது. அதாவது முதலாவதாக இத்திகாஃப் இருக்கக்கூடிய அவன் பாவங்களை விட்டும் அவன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். அதாவது ரமலான் மாதத்தின் புனிதமான நாட்களில் பாவம் செய்வது எவ்வளவு பெரிய அநீதி ஆகும். அப்படிப்பட்ட அனைத்து பாவங்களை விட்டு அவன் பாதுகாக்கப்பட்டிருக்க சொன்னால் இதில் எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து இரண்டாவதாக அவனுக்கு அனைத்து நன்மைகள் எழுதப்படும். அதாவது ஒரு ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவன் அவன் நோயாளி நலம் விசாரிப்பது, ஜனாஸில் கலந்து கொள்வது போன்ற நற்செயல்களால் அவன் ஈடுபட முடியாது. அதன் காரணமாக அவன் ஈத்திகாஃப் இருக்கும் நிலையில் அவன் இல்லாமலேயே அந்த செயல்களை செய்யாமலே அவனுக்கு அந்த நன்மைகள் அவனுக்கு எழுதப்படுகிறது. அதாவது ஒருவன் அந்த மஸ்ஜிதை விட்டு வெளியே இருந்தாலும் அந்த நற்செயலாம் செய்திருப்பான் என்று சந்தேகம். ஆனால் மஸ்ஜிதில் இருக்கும் போது செயல்களை செய்யாமலே அவனுக்கு அந்த நன்மைகள் எழுதப்படுகிறது என்று சொன்னால் இது எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது ஒரு மனிதன் ஒரு வணக்கத்தின் நன்மையை செய்கிறான், அவனுக்கு 10 வணக்கங்களின் நன்மை கிடைக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், எவன் ஒருவன் ரமலான் கடைசி 10 நாட்களில் ஈத்திகாஃப் இருக்கிறானோ அவனுக்கு 2 ஹஜ்ஜும் 2 உம்ராவும் செய்த நன்மைகள் கிடைக்கிறோம். இது மட்டும் அல்லாமல் எவன் ஒருவன் ஜமாத்தா தொழில் நடைபெறக்கூடிய ஒரு பள்ளிவாசலில் மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் ஈத்திகாஃப் இருந்து அவன் குர்ஆன் மட்டும் மோதி மற்ற எந்த செயல்பாடிலும் ஈடுபடாமல் குர்ஆன் மட்டும் மோதுகிறானோ அவனுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா மாளிகை கட்டுகிறான் என்பதாக கூறுகிறார்கள். அடுத்தபடியாக இந்த இத்திகாஃபின் முக்கியமான நோக்கம் லைலத்துல் கத்ரை நிறைவேற்றுவதாகும். அதாவது இந்த இத்திகாஃபில் அவன் அங்கும் இங்கும் செல்வதும் இல்லை, எந்த செயலும் ஈடுபடுவதும் இல்லை. அவன் தூங்கியிருந்தாலும் சரி, விரித்திருந்தாலும் சரி, அவன் இபாதத்துகளாகவே கணக்கிடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இவன் அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்வது, அல்லாஹ் தஆலா நினைவு கூறுவது, இபாதத்துகள் செய்வது போன்ற செயல்பாடுகள் ஈடுபடுகிறால் லைலத்துல் கத்ரின் மகத்துவத்தை அறிவதற்கு மிகச் சிறந்த வழி இத்திகாஃபை தவிர வேறு எதுவும் இல்லை. அடுத்தபடியாக
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிது நபவியில் ஏத்திகாஃப் இருக்கிறார்கள். ஏத்திகாஃப் இருக்கும் சமயத்தில் ஒரு மனிதர் வருகிறார், வந்து சலாம் சொல்ல அமர்ந்து விடுகிறார். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், நீங்கள் ஏதோ கவலையாக இருக்கிற மாதிரி தெரிகிறது என்பது கேட்டோம். அவர் ஆம் என்று சொல்கிறார்கள். அப்போது அவர் சொல்கிறார்கள், நான் ஒரு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு, அந்த கடனை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்பதா சொல்கிறார்கள். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு பதிலாக நான் அவர்களிடம் உபதேசம் செய்யட்டுமா என்பதா கேட்டபோது அவங்களால முடிதான் செய்யுங்கள் என்பதா சொன்னார்கள். அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உடனே செப்பல் போட்டுக்கிட்டு வெளியே செல்கிறார்கள். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், இப்னு அப்பாஸே நீங்கள் வந்து ஈத்திகாஃப் மறந்து விட்டீர்களா, ஈத்திகாஃப் மறந்து விட்டீர்களா கேட்டபோது அவங்க சொன்னார்கள், நான் ஈத்திகாஃப் மறக்கவில்லை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஃமினுடைய தேவையை நிறைவேற்றுவது 10 ஆண்டுகள் ஈத்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது ஆகும். அதாவது ஒரு நாளுக்கு அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை தேடியவன் ஒரு ஈத்திகாஃப் செய்கிறானோ அவனுக்கும் நரகத்திற்கும் மத்தியில் அல்லாஹ் தஆலா ஒரு திரையை ஏற்படுத்தினான். அந்த திரையின் அளவு ஒரு வானத்திற்கும் பூமியிற்கும் இடையே எவ்வளவு அளவு இருக்கிறதோ அந்த அளவா இருக்கும். ஆக ஒரு நாள் ஏத்திகாஃபிற்கு எத்தனை சிறப்புகள் என்று சொன்னால் 10 ஆண்டுகளின் சிறப்புகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த ரமலான் மாதத்தில் இப்ப நாம் முதல் 10 நாட்களை தாண்டி 2வது 10 நாட்களை தாண்டி 3வது 10 நாளே வர இருக்கிறோம். இந்த 10 நாட்களில் ஏத்திகாஃப் இருப்பதற்கும் இன்னும் பிற ரமலான் காலங்களில் 3வது 10 நாட்களில் கடைசி 10 நாட்களில் ஏத்திகாஃப் இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.